2029 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அவர்கள் செய்ய போவதில்லை, இதை செய்யவும் முடியாது. கார்கே சொன்ன மாதிரி பூச்சாண்டி காட்டி கொண்டே இருப்பார். இப்பொழுது நீ வலுவாக இருக்கிறாய், எதிரி வலுவாக இருந்தால் தேவகவுடா அரசாங்கம் போல அமைந்தால் அந்த அரசாங்கங்கள் கலைக்கப்படும், மீண்டும் மீண்டும் தேர்தல் நடக்கும். இந்த செலவெல்லாம் உனக்கு மிஞ்சி விடுவான். இதெல்லாம் சும்மா ஆகாத பேச்சு இவர்கள் பேச. ஆனா இப்போ ஸ்டாலின் எதிர்க்காரனும் போது அது எப்படிங்க பாக்குறது? இவருக்கு என்ன கொள்கை இருக்கு? இவர் போற 48,000 கோடி கல்விக்கு செலவு செய்கிறார்கள். வெறும் 500 கோடி ரூபாய் வராததினாலே இவர்களெல்லாம் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எதையாவது நம்புவது போல சீமான் பேசுவது போலவே இந்த ஸ்டாலின் பேசுவார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. நீ எதற்கு எங்களுக்கு கல்விக் கொள்கை வகுக்கிறாய் என்று கேள். அதை விட்டுவிட்டு ஒரு கட்டம் சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாரே, அவர் நம்முடைய மகேஷ் பொய்யாமொழியை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார். வெட்கம் கெட்டவர்கள். அதனால இன்றைக்கு என்ன செய்வார் ஸ்டாலின் என்றெல்லாம் சொல்ல முடியும். என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஒரு கொள்கையும் இல்லாத கருணாநிதி என்றால் அப்புறம் அவராவது ஒரு அரை கொள்கை வச்சிருப்பார். ஊர் உலகம் கேலி செய்யும் என்று இவருக்கு ஒரு இடமும் கிடையாது. அதனால இவர் என்றைக்கு வேண்டுமானாலும் மோடியிடம் போவார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கு அதுக்கு தான தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு இவர் தேவையில்லை. தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய பல கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு ஒரு பரிந்துரையை ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஒப்புதலும் அவங்க பெற்றிருந்தான்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் 2029 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை எதிர்த்து பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இவர் பேசுவது ஒரு பொருட்டில்லை, இவர் எதையாவது பேசுவார். அதனால் இவர் பேசியதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடக்கக்கூடிய ஒன்றில்லை. கண்டிப்பாக நடக்க முடியாது. என்ன காரணம் என்றால், எல்லா ஒரு 4 ஆண்டுகள் பாக்கி இருக்கிற கட்சி, 2 ஆண்டு பாக்கி இருக்கிற கட்சி, 1 ஆண்டு பாக்கி இருக்கிற கட்சி ஆட்சியில் இப்போ நம்ம 1.5 ஆண்டு பாக்கி இருக்கிறது. இப்படி ஒரே நேரத்தில் கலைப்பது என்று சொன்னால் அந்த நேரத்தில் பல மாநிலங்கள் அடிபட்டு போய்விடும். சரி, அது ஒரு முறை தான் நாங்கள் செய்கிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முறை நீங்கள் அந்த துயரத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். கார்ப்பரேஷன் எலெக்ஷனும் சேர்ந்து நடக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு முறை அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், போய்விட்டது. சரி, வைத்துக்கொள்வோம். அடுத்தாற்போல் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றம் கலைந்து விட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார்கள். மாநில அரசாங்கங்கள் தொடரும், பாராளுமன்றத்திற்கு மட்டும் புதிய அரசு வரும். சரி, மாநில அரசாங்கத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஸ்டாலின் அரசை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் போக்கடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள காலத்திற்கு நாம் தேர்தல் நடத்துவதா இல்லையா? அப்படி தேர்தல் நடத்துவதென்றால் அது இப்பொழுது நடப்பது போல தானே. அப்புறம் அந்த பாராளுமன்ற தேர்தல் காலம் வரையிலும் இந்த மாநில அரசுகளை கவர்னர்கள் ஆழ்வார். 1.5 ஆண்டுகளில் மாநில அரசு கலைந்து விட்டது, அல்லது கட்சி மாறிவிட்டார்கள், எதிர் தரப்புக்கு போய்விட்டார்கள், ஆட்சி போய்விட்டது என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போதுதான் மறுபடியும் மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க முடியுமே தவிர மாநிலங்களுக்கு தனியாக நடக்காது. தனியாக நடந்தால் மறுபடியும் 5 ஆண்டுக்கு இருப்பான், பாராளுமன்றம் 3 ஆண்டுக்கு தான் இருக்கும். அதனால் பாராளுமன்றம் தான் அடிப்படை. அதுக்கு அதனுடைய காலத்தோடு இவர்கள் அதை தாண்டி இவர்கள் தனித்து இருக்க முடியாது. மாநில ஒரு ஒற்றை ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படித்தான். அவர்கள் கடைசியாக மாநிலங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இப்போ கடந்த 2 ஆட்சி காலத்துல ஒரு பெரும்பான்மை அரசாங்கமா இருந்தது. ஆனா இப்போ பெரும்பான்மை இல்லாத போது இந்த மாதிரியான நடவடிக்கை எதை குறிக்கிறது? அவர்கள் செய்ய போவதில்லை, இதை செய்யவும் முடியாது, பாசிபிள் இல்லைன்றீங்க. நடைமுறை அதெல்லாம் நடக்காது. சும்மா அவர் கார்கே சொன்ன மாதிரி பூச்சாண்டி காட்டி கொண்டே இருப்பார். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா 71 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தேர்தல் நடந்தது. போதுமான அளவு ஆட்கள் இல்லை, பல மாநிலங்கள் ஒத்து வராது. அரசியல் சட்டத்தை திருத்துகின்ற போது எல்லாருடைய கருத்துக்களும் உள்ளே வரும். அதனாலே இது சும்மா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நாங்கள் கொண்டு வருகிறோம். மந்திரி சபையிலே இதை நிறைவேற்றுவதில் என்ன சிரமம் இருக்கிறது? 30 பேர் சேர்ந்து அதை நிறைவேற்றி வைப்பான். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. ஆகவே இது நடக்கப் போவதே இல்லை, இதை நடத்த முடியாது. ஆனால் இன்னொரு கேள்வி என்னன்னா, இவங்க சொல்ற மாதிரி 71 வரைக்கும் இந்த மாதிரியான செட்டப் இருக்கும் பொழுது ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் செலவுகள் கம்மியாகுன்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க?
நான் தான் சொன்னேன், மாநில அரசு நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுந்து போய்விட்டது. என்ன செய்வீர்கள்? மத்திய அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுந்து போய்விட்டது. ஒரு பாராளுமன்றத்திற்கு 3 முறை கூட தேர்தல் நடத்த வேண்டியது வரும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறான். எதிரி வலுவாக இருந்தால், இப்பொழுது நீ வலுவாக இருக்கிறாய், எதிரி வலுவாக இருந்தால், தேவகவுடா அரசாங்கம் போல் அமைந்தால் அந்த அரசாங்கங்கள் கலைக்கப்படும், மீண்டும் மீண்டும் தேர்தல் நடக்கும். இது செலவெல்லாம் உனக்கு மிஞ்சி விடுவான். இதெல்லாம் சும்மா ஆகாத பேச்சு இவர்கள் பேசுகிறார்கள். விவாதிப்பதற்கே ஒன்றுமில்லை என்பதுதான் இந்த விஷயத்துல இப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு. ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி வந்து 71லயும் வந்து கலைஞர் அவர்கள் வந்து 72ல் நடக்க வேண்டிய தேர்தலை வந்து ஒரு ஆண்டு முன்னாடியே வந்து வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதெல்லாம் செய்வது தானே, எப்போதும் செய்வார்கள். இந்திரா காந்தி கலைத்து விட்டு தேர்தலை வைத்தார் 71ல். 72 வரையிலும் இருந்தது ஒரு காலம். அதனால வங்கிகளை எல்லாம் என்னால் தேசியமயமாக்கி நடத்த முடியவில்லை, வறுமையை விரட்ட முடியவில்லை என்று சொல்லி பாராளுமன்றத்தை கலைத்து விட்டார். கலைத்து விட்டு நடத்தினார். அவரும் செய்கிறார். கருணாநிதி நமக்கு தனி செல்வாக்கு கிடையாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது. இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய குவிட் பாவர்ட்டி என்பதில் ஒரு பெரிய தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இமேஜ். இந்த சமயத்தில் அவரோடு சேர்ந்து ஓடினால்தான் நாம் வாளாக போய் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி 184 இடங்களில் வெற்றி பெற்றார். அவ்வளவு பெரிய செல்வாக்கு இந்திரா காந்திக்கு இருந்தது. பிறகு இந்திரா காந்தி சொன்னால், நம்முடைய பலம் நமக்கு தெரியவில்லை, யார் யாரும் நம் மீது சவாரி செய்து இடங்களுக்கு வந்து விட்டார்கள் என்று கருணாநிதி சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அதை முடிவு பண்ணது தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தான் பண்ணார். அப்போ அரசியல் லாபத்துக்கு தான் செய்வார்கள். ஆனால் இவருக்கு பெரிய 84 பேர் வந்து வரலாற்றில் இல்லாது என்று சொல்லி கொண்டாடுறதை தவிர அது இந்திரா காந்தி என்னுடைய காங்கிரஸின் மீது சவாரி செய்து வந்தது தான் அது. ஓகே. ஆனால் இப்போ ஸ்டாலின் எதிர்க்காரனும் போது அது எப்படிங்க பார்க்குறது? இவருக்கு என்ன கொள்கை இருக்குது இவருக்கு ஓரளவு தெரியாது. இவர் ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் மேன் என்பது போல் நீங்கள் முன்வைத்து கொண்டு இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் 500 கோடி தரவில்லை என்று சொல்லி இவர் பெரிதாக போராடுகிறார். அதனால் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. 48,000 கோடி கல்விக்கு செலவு செய்கிறார்கள். வெறும் 500 கோடி ரூபாய் வராததினாலே இவர்களெல்லாம் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. எதையாவது நம்புவது போல, சீமான் பேசுவது போலவே இந்த ஸ்டாலின் பேசுவார். 2 பேரும் ஒரே மாதிரி. உளறுவது நம்முடைய பொறுப்பு, எவனுக்கும் புரியாது என்பது இவர் 2 பேருக்கும் உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, இந்தியை ஒப்புக்கொள்ளவில்லை, அம்மா ஒப்புக்கொள்ள வேண்டாம், நானும் தான் ஒப்புக்கொள்ளலை, எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டாம். இந்தி வருவது நல்லதில்லை, சமஸ்கிருதம் வருவது நல்லதில்லை, ஆகவே தள்ளி வை. 500 கோடி வராவிட்டால் என்ன? ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் அவன் பணம் தருகிறான் என்றால் ஏன் அதை பெற வேண்டும்? எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் என்று சொல்லி தள்ளிவிட்டு போ. அவன் தரவில்லை என்று கெஞ்சி கொண்டு எனக்கு வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் வெக்கமாக இல்லையா என்று கேட்கிறேன். அவன் கேந்திரிய வித்யாலயா வைத்திருக்கிறான், ஏற்றுக்கொண்டாயா நீ? அதில் இந்தி இருக்கிறது. நவோதயா வைத்திருக்கிறான், அதில் இந்தி இருக்கிறது, ஏற்றுக்கொண்டாயா நீ? அது மாதிரி பிஎம்ஸ்ரீ திட்டத்தையும் தள்ளு. நீ எதற்கு எங்களுக்கு கல்விக் கொள்கை வகுக்கிறாய் என்று கேள். அதை விட்டு ஒரு கட்டம் இந்த சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாரே, அவர் நம்முடைய மகேஷ் பொய்யாமொழியை வைத்து கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார். வெட்கம் கெட்டவர்கள், மூளை இல்லாத அரசாங்கம் இது, சொல்லிவிட்டார். அப்புறம் அவனை இருந்து கடிதம் எழுதுகிறானே, ஒப்புக்கொண்டா எல்லாம் செய்தால் நாங்கள் சரி என்று சொன்னால் அப்புறம் மறுபடியும் பின்வாங்குகிறாய் ஏன் என்று அந்த மந்திரி எழுதினான். இந்த மாதிரி எங்கேயாவது உண்டா? நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் பணந்தா என்பது. பிறகு இருக்கிறவனெல்லாம் கேலி செய்வான், இந்தி உள்ளே வந்துவிடும், சமஸ்கிருதம் வந்துவிடும் என்றவுடன் அப்படியா என்று ஒன்றும் இவர் ஸ்டாலின் எதிர்க்கிறார் என்று சொல்கிறீர்கள், என்ன பொருள் இருக்கிறது? இந்த ஆள் எதிர்த்தால் என்ன, எதிர்க்காவிட்டால் என்ன? ஆனால் இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்களை சந்திக்க போகிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள் எல்லாம் வந்து வராததுனால ஸ்டாலின் அவர்கள் என்ன நிதி என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி பாதி பிரிந்து வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். மற்றவையெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். மெட்ரோ ரயில் உங்களுடைய திட்டம், அதற்கு கடன் கேட்டீர்கள், நாங்கள் வாங்கி 20,000 கோடி உங்களுக்கு பரிந்துரை செய்து விட்டோம், அந்த கடன் வருகிறது. நீ 500 கோடி தான் செலவழித்திருக்கிறாய், மீத பணத்தை செலவழித்து மெட்ரோ திட்டத்தை வேகப்படுத்தாமல் எங்களை சொல்வது எதற்காக என்று அவன் சொல்லுகிறான். அரசாங்கங்கள் உண்மை பேச வேண்டும். அப்புறம் சும்மா அரசாங்கங்கள் பொய்யே சொல்லி கொண்டிருந்தார். மெட்ரோ ரயில் நின்று விட்டது, பணம் தரவில்லை, பணம் மாநில அரசாங்கம் தானாக கடன் வாங்க முடியாது, எந்த நாட்டிலும் வாங்க முடியாது. மைய அரசு அதை இட் ஷுட் என்டாஸ் இட், அதுக்கு பிறகு தான் கடன் வாங்கலாம்.
ஆரம்பத்துல இருந்தே புரிகிறதா? ஆகவே மெட்ரோ ரயில் ஓட்டவில்லை என்பதெல்லாம் அவர்களை காரணம் சொல்வது என்பது பொருத்தமானதாக இல்லை. இந்த கல்விக் கொள்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துல இருந்தே திமுக வந்து எதிர்த்துட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஆனா இதே தமிழ்நாடு அரசை எடுத்துக்கிட்டோம்னா மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை வேணும்னு சொல்லி ஒரு கமிட்டியை ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு பக்கம் மாநில கல்விக்குன்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துப்போம்னு சொல்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எது நல்ல விஷயமா? அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை ஒன்று உருவாக்கும்னு சொல்லிட்டு எது நல்ல கொள்கை? தேசிய கொள்கையில் எது நல்ல கொள்கை? அதான் சொல்றாங்க, நல்ல கொள்கையை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எது நல்ல கொள்கைன்னு கேட்டா சும்மா பொத்தாம்பதுவா பேசினா என்ன பொருள்? இல்ல அது இல்லம் தேடி கல்வியா இருக்கட்டும், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரியான சரி, இதெல்லாம் விடுங்க. அவருக்கு ஒன்றும் புரியாது. 500 கோடி தரவில்லை என்ற உடனே அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மந்திரியும் சீஃப் செக்ரட்டரியும் சொன்ன அரசாங்கம் இந்த அரசாங்கம். மத்திய அரசாங்கம் கேலி செய்கிறான். ஒரு நாளைக்கு சரி என்கிறான், ஒரு நாளைக்கு இல்லை என்கிறான். இது என்ன அரசாங்கம் என்று அவன் கேட்கிறான். சரி, இப்போ நம்ம சமீபத்தில் சில நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக வந்து பாஜகவோட நெருங்கி போகுது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ, ஒரு கொள்கையும் இல்லாத கூட்டம் இது. வாஜ்பாயோடு சேர்ந்த கூட்டம். எதற்காக வாஜ்பாயோடு சேர்ந்தார் கருணாநிதி? திராவிட இயக்கத்துக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதான் சேர்ந்துருக்கிறதா? காங்கிரஸ் சேர்ந்துருக்கிறதா? அது மாதிரி நீ இருந்திருக்க வேண்டும். ஜெயலலிதா ஆளுகிறார், அவரிடம் அதிகாரம் இருக்கிறது, நாம் எதிர்நிலையில் இருந்தால் நம்ம நசுக்கி விடுவார் என்று கருதி அன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலே 2 மந்திரி பதவி வாங்கி கொண்டு நாமும் உட்கார்ந்து கொண்டால்தான், முரசொலி மாறன் போன்றவர்கள் உட்கார வைத்தால்தான் இந்த அரசை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி அன்றைக்கு கொள்கையெல்லாம் விட்டு நம்ம பாதுகாப்பு தேடி நீ மந்திரி பதவியை வாங்கி கொண்ட. ஆகவே இந்துத்துவா அதாவது அது அது பெரிய தீங்கில்லை என்பது போல ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு திமுக பெரிய காரணம். அதனால் இன்றைக்கு என்ன செய்வார் ஸ்டாலின் என்றெல்லாம் சொல்ல முடியும். என்ன வேண்டுமானாலும் செய்வார். ஒரு கொள்கையும் இல்லாத கருணாநிதி என்றால் அப்புறம் அவராவது ஒரு அரை கொள்கை வச்சிருப்பார். உலகம் கேலி செய்யும் என்று. இவருக்கு ஒரு இடமும் கிடையாது. அதனால் இவர் என்றைக்கு வேண்டுமானாலும் மோடியிடம் போவார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கு அதுக்கு தான தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு இவர் தேவையில்லை. அவருக்கு இவர் தேவைப்படுகின்ற காலம் வந்தால்தான் இவர் பத்தினியாக இருப்பாரா, எப்படி இருப்பார் என்பதை நாம் கண்டறிவோம். இப்போ பெரும்பான்மை இல்லாததுனால ஒரு நாளைக்கு பெரும்பான்மை தேவை இருந்ததுன்னா அப்போ திமுக அப்பொழுது என்ன இவர்கள் முடிவெடுப்பார்கள் என்றால், இவர்கள் ஒரு கொள்கையும் இல்லாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுப்பார்கள். இல்லைங்க, கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குன்னு திமுக இது இவர்கள் இப்படித்தான். இதற்கு மேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? சரிங்க.